Good morning, students. இப்போ நம்ம வந்து நீட் கொஸ்டின் பைஸ் அந்த டெஸ்ட் உங்களுக்கு நடந்ததில் அதோட கொஸ்டின் பேப்பர் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுறத பார்ப்போம். இப்போ பேசுகிறது கேட்குதா? முதல் கொஸ்டின் வந்து அரை வெப்பநிலையில் இரும்பு பிசிசி அமைப்பை உடையது. பிசிசினா முகப்பு மைய கனசதுரம், பாடி சென்டர் கியூபிக், அதை உடையது. 900 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே அது எஃப்சிசி அமைப்புக்கு மாறும். எஃப்சிசினா பாடி சென்டர்டு, பிசிசினா பாடி சென்டர்டு கியூபிக், பாடி சென்டர்டு கியூபிக்னா பொருள் மைய கனசதுரம், எஃப்சிசினா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், முகப்பு மைய கனசதுரம். இப்போ வந்து அரை வெப்பநிலைக்கும் 900 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் இரும்பின் அடர்த்தி விகிதம் கேட்டிருக்கு. இரும்பின் அடர்த்தி விகிதமானது டேஷ், பின் அடர்த்தி விகிதமானது டேஷ்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்கணும். இப்போ இரும்பின் மோலார் நிறையும் மற்றும் அதன் அணு ஆரமும் வெப்பநிலையை பொறுத்து மாறாது இருப்பதாக கொண்டால் கண்டிஷன். இப்போ 300 டிகிரி, இப்போ அரை வெப்பநிலை வந்து 30 டிகிரி, உயர் வெப்பநிலை 900 டிகிரி. 30 டிகிரிலேருந்து 900 டிகிரி வரைக்கும் இரும்பின் மோலார் நிறை மாறாது, அணு ஆரமும் மாறாது அப்படின்னு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கணக்கு போடணும். இப்போ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடர்த்தி விகிதம் போட்டிருக்கு. ஸோ அடர்த்திங்கிறது ρ1 பை ρ2, இல்லாட்டினா ρ30 பை டிகிரி செல்சியஸ் பை ρ 900 டிகிரி செல்சியஸ். ரோங்கிறது அடர்த்தின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரோங்கிறது அடர்த்தி. ஸோ அடர்த்தி இல்லாட்டினா டி எது வேணாலும் வச்சுக்கலாம். டென்சிட்டி டி இஸ் ஈக்குவல் டு என் எம் இல்லாட்டினா இசட்எம், இசட்எம் பை என்ஏ ஏ கியூப். இதுதான் ஃபார்முலா. ஒரு படிகத்தின் அடர்த்தி வந்து டெரிவேஷன்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம இப்போ கணக்கு போடுவோம். இப்போ ஒரு படிகத்தின் அடர்த்தி டி இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு இசட்எம் பை என்ஏ இன்ட்டு ஏ கியூப். இதில் இசட்டுங்கிறது அணுக்கூட்டில் உள்ள இது அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை, அலகு கூட்டுங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. பிசிசிக்கு அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 2ன்னு பார்த்துருக்கோம். எஃப்சிசிக்கு அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 4ன்னு பார்த்துருக்கோம். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 2 பிசிசிக்கு, இசட் இஸ் ஈக்குவல் டு 4 எஃப்சிசிக்கு. இப்போ இரும்பின் அடர்த்தி 55.85 இல்லை, அப்படியே எது வேணால் இருக்கட்டும். அப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை, அடர்த்தினே வச்சுக்குவோம். இரும்பின் அடர்த்தி மாறாதுன்னு போட்டாங்கல்ல, அதை அப்படியே வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். என்ஏ அப்படிங்கிறது அவோகட்ரா எண் 6.023 இன்ட்டு 1023 ஏங்கிறது வந்து அலகுக்கூட்டின் நீளம். அலகுக்கூட்டின் நீளம் வந்து அலகுக்கூட்டின் நீளம்ங்கிறது அணிக்கோவை பண்பு, அணு ஆரம்ங்கிறது பருப்பொருளின் பண்பு. ஸோ இது வந்து √3a இஸ் ஈக்குவல் டு 4r அப்படின்னு பிசிசிக்கு படிச்சிருக்கோம். எஃப்சிசிக்கு √2a இஸ் ஈக்குவல் டு 4r அப்படின்னு படிச்சிருக்கோம். டெரிவேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். √3a இஸ் ஈக்குவல் டு 4r, பிசிசிக்கு √2a இஸ் ஈக்குவல் டு 4r, எஃப்சிசிக்கு. இப்போ நமக்கு ஏக்கு பதிலாக மாற்றி எழுதணும். நம்ம இங்கே ஏ தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனில் உள்ள பிசிசியில் உள்ள கண்டிஷனையும் எஃப்சிசியில் உள்ள கண்டிஷன்லையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ரேஷியோ பார்க்கணும், விகிதம் பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கேட்டிருக்கிற கேள்வியை எப்படி சுருக்கமாக எழுதிக்கலாம்னா டி 30 டிகிரி சென்டிகிரேட் பை டி 900 டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு இசட்
எம் பை என்ஏ ஏ கியூப், இது வந்து 30 டிகிரிக்கு டிவைடட் பை இதே இசட் எம் பை என்ஏ ஏ கியூப், இது வந்து 900 டிகிரிக்கு. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டே வரணும். இப்போது ஏக்கு பதிலாக இதை ஒவ்வொன்றா முதல்ல சுருக்கி கண்டுபிடிச்சிக்குவோம், அதுக்கப்புறம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது இதுலேருந்து இதில் எப்படி எழுதலாம்? ஏஸ் ஈக்குவல் டு 4r/√3ன்னு எழுதலாம். பிசிசிக்கு வந்து ஏஸ் ஈக்குவல் டு 4r/√3, எஃப்சிசிக்கு ஏஸ் ஈக்குவல் டு 4r/√2, 4r/√2 2 into 2r/√2ன்னு எழுதலாம். திருப்பி இந்த 2-ஐ வந்து √2 into √2 into 2r/√2ன்னு எழுதலாம். அடிச்சிங்கன்னா 2√2r. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 2√2r எஃப்சிசிக்கு, ஏஸ் ஈக்குவல் டு 2√2r எஃப்சிசிக்கு. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதில் போட்டோம்னா 30 டிகிரியில் அது அரை வெப்பநிலையில் பிசிசின்னு போட்டிருக்கு. 30 டிகிரினா பிசிசி, 900 டிகிரி சென்டிகிரேட்டில் எஃப்சிசிக்கு மாறுதுன்னு போட்டிருக்கு. 900 டிகிரி சென்டிகிரேட்னா எஃப்சிசின்னு போட்டுற வேண்டியது. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இசட் பிசிசிக்கு வந்து இசட் வந்து 2 இன்ட்டு மூலக்கூறு எடை அப்படியே 55.85 எதோ கொடுத்துருக்கோ அதை போட்டேன், ஏன்னா அது கேன்சல் ஆக போகுது. என்ஏயும் கேன்சல் ஆக போகுது. ஏக்கு பதிலாக 4r/√3 ஹோல் கியூப்னு எழுதணும். இது நியூமரேட்டர், விகிதம் தானே கண்டுபிடிக்கும். இதில் வந்து அதுக்கப்புறம் இங்கே இசட் 4 அணுக்களின் எண்ணிக்கை முகப்பு மைய கனசதுரத்தில் 4 அளவு கூட்டில் 4 இன்ட்டு மூலக்கூறு எடை அணு பை என்ஏ அவகட்ரா எண். ஏக்கு பதிலாக 2√2r ஹோல் கியூப்னு எழுதணும். 2√2r ஹோல் கியூப்னு எழுதணும். எழுதிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ முன்னாடி என்ன இருக்கும்? 2me/NA. ஸோ இந்த நமக்கு வேண்டிய விகிதம் வந்து 2mFe/NA இன்ட்டு 4r/√3 ஹோல் கியூப். 4r ஹோல் கியூப்னு எழுதலாம், √3 ஹோல் கியூப் மேலே போயிடும். √3 ஹோல் கியூப் இன்ட்டு வகுத்தல்ங்கிறது தலைகீழினால் பெருக்கிறது. டிவைட் பண்ணோம்னா தலைகீழ் இதை வந்து NA இன்ட்டு 2√2r ஹோல் கியூப் மேலே போயிடும். NA இன்ட்டு 2√2r ஹோல் கியூப் மேலே போயிடும் பை 4 இன்ட்டு 4 இன்ட்டு எம் அணுவின் இரும்பின் மூலக்கூறு எடை MFE. ஸோ MFE கேன்சல் ஆகிடுச்சு, NA கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 2க்கும் 4க்கும் அடித்தா இங்கே 2 வரும். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ √3 ஹோல் கியூபை √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம், அதாவது 3√3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை வந்து 2√2 ஹோல் கியூப்னு இருக்கு, ஆர் கியூபை தனியாக எழுதிடுவோம் பை இங்கேயும் 4 கியூப் 4 இன்ட்டு 4 ஆர் கியூப். இந்த 2√2 ஆர் கியூப் தான் பாக்கி, அதை மட்டும்தான் நம்ம எழுதணும். 2√2 கியூப் எப்படி எழுதலாம்னா 2 கியூப் √2 கியூப்னு எழுதலாம். 2 கியூபுங்கிறது 8 இன்ட்டு √2-வை வந்து 2√2ன்னு எழுதலாம், √2 கியூப். ஸோ 8 இன்ட்டு 2, 8 இன்ட்டு 2 16, 16√2. ஸோ நன்னாங்க 16, 16க்கு 16 அடிபோச்சு. ஆர் கியூபுக்கு ஆர் கியூபு அடிபட்டு போச்சு. அப்போ இந்த பாக்கி இருக்கிறது 3√3 பை 4-ஐ எப்படி எழுதலாம்னா பழையபடி 2√2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம்.
அந்த ரூட் டூவும் இந்த ரூட் டூவும் அடிபட்டு போச்சுன்னா உங்களுக்கு 2√2 வரும். ஸோ 3√3/2√2. 3 சாரி என்ன எங்கே தப்பு விட்டோம்? இன்னொரு 2 இருக்கு, அதை விட்டுட்டு இப்போ இதனாலாம் செக் பண்ணிடுவோம். ஒரு தடவை செக் பண்ணுறேன். இப்போ ZMNA-A³ அரை வெப்பநிலையில் BCC 900 டிகிரி செல்சியஸில் FCC எல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கோமா பார்ப்போம். இன்னொரு தடவை செக் பண்ணணும். வேறு கலரில் எழுதி பார்க்குறேன். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ZM into NA/NA-A³. 2M/NA, ஏக்கு பதிலாக 4R/√3 whole cube. 4R whole cube √3 whole cube into NA-A³ மேலே போயிடும். NA-A³ பதிலாக 2√2R whole cube வந்துடும். 2√2R வந்துடும் by ZM. Z4 4M. 4M கேன்சல் ஆகிடும். இதுக்கும் இதுக்கும் அடித்தா 2. NA கேன்சல் ஆகிடும். R³ கேன்சல் ஆகிடும். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். √3³ 3√3ன்னு எழுதலாம். 3√3 into 2³ வந்து 8 to 2√2 divided by இங்கே 4³ இருக்கு. 4 into 4 into அப்புறம் ஒரு 2 இருக்கு. இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சிடலாம். 2 16 அடிச்சிடலாம். எண்ணி 2 ஓஹோ 2 16 அடிக்க முடியாது. மறுபடியும் 3√3 into 16√2 divided by 16 into 8. 16 அடிச்சிடலாம். இப்போ 3√3 √2 divided by 8 வந்து 4 into 2√2ன்னு எழுதலாம். ஸோ 3√3/4√2 தான் வரும். அதுதான் இங்கே 3√3/4√2. எங்கே எப்படின்னு தெரில. ஸோ மூணாவது சாய்ஸ் தான் இதில் கரெக்ட். இது புரியுதா இல்லை இன்னொரு தடவை போடலாமா? யாராவது சொல்லுங்கள். ஒரே ஒரு நிமிஷம்.
செக். ஸோ அரை வெப்பநிலையில் இரும்பு வந்து பிசிசி என்ன தப்பு விட்டு அந்த கேன்சல் பண்ணுறதுல ப்ராப்ளமாக இருக்கான்னு அந்த இன்னொரு தடவை பார்த்துருவோம். ஈஸியாக ஒரு தடவை செஞ்சுருவோம். இன்னொரு தடவை டி 30 டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை டி 900 டிகிரி செல்சியஸ், அதாவது அயன் பிசிசி பை தானே கொடுத்துருக்கு பிசிசி அயன் எஃப்சிசி. அயன் எஃப்சிசி டென்சிட்டி அதான் நமக்கு வேணும். ஈக்குவல் டு ZM by NaAQ. இப்போ பிசிசிக்கு டிவைடட் பை ZM by NaAQ FCCக்கு. இப்போ பிசிசின்னு சொன்னால் Z வந்து 2 into M by NA into இதுக்கு வந்து என்ன பார்த்தோம், பிசிசிக்கு √3A is equal to 4R. அப்போ A is equal to 4R by √3 whole cube. 4R by √3 whole cube divided by Z வந்து 4 into M by NA root 4R by √2, 4 by √2, 2 √2R, 2 √2R, 2R whole cube. So 2M by NA, that is 4 cube R cube 3 √3 into NA 8 2 √2 R cube by 4M. NA get cancel, M get cancel, R cube get cancel. இதை எடுத்து எழுதினோம்னா 2 into 3 √3 into 8 into 2 √2 2 3 √3 8 2 √2 divided by 4 cube into 4 into 4 into 4 2 16 4 16. இதை அடிச்சிங்கன்னா 2 அடித்தா 2, இதை அடித்தா 2 கரெக்டாக வந்துச்சு. 3 √3 by 4 3 √3 by 4 கரெக்டாக. ஸோ 3 √3 by 4 இது முடிஞ்சு போச்சு. சிம்பிளிஃபிகேஷன் தான் இதில். அடுத்தது மெக்னீசியம் என்ற தனிமம் X உடன் வினைபுரிந்து, மெக்னீசியமானது ஒரு தனிமம் X உடன் வினைபுரிந்து ஒரு அயனி சேர்மத்தை உருவாக்கும். Xஇன் தாழ்நிலை, அதாவது தரநிலை, கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான் கட்டமைப்பானது 1s2 2s2 2p3 எனில் அச்சேர்மத்தின் எளிமையான வாய்ப்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெக்னீசியத்தின் அது எக்ஸின் எலக்ட்ரான் கட்டமைப்பு கொடுத்துருக்கு. 1s2 2s2 2pயில் 3 ஆர்பிட்டால் இருக்குது. 2px 2py 2pz. ஸோ அதில் வந்து அணுக்கொள்கை பிரகாரம் அதில் எலக்ட்ரான்கள் கூண்டு விதிப்படி எலக்ட்ரான்கள் தனித்திருக்க மேலும் 1 1 1. ஸோ எப்போதுமே இந்த சேர்மங்களுக்கு, சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கு இணைதிறன்கிறது தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ இப்போ எக்ஸில் வந்து 1 2 3 தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போ எக்ஸின் இணைதிறன்
3, எக்ஸின் இணைதிறன் 3, மெக்னீசியத்தின் இணைதிறன் 2. நமக்கு தெரியும் கார மண் உலோகம் 2. அப்போ அது 2 இணைதிறன் 2ஐயும் மாற்றி போடணும். மெக்னீசியத்தின் இணைதிறன் 2, எக்ஸின் இணைதிறன் 3, Mg3x2 முதல் இது Mg3x2. ஸோ இது வந்து எலக்ட்ரான் கட்டமைப்பு இணைதிறன் பற்றின கேள்வி முதல் 2 சாப்டரில். ஸோ எலக்ட்ரான் கட்டமைப்பு ஹண்ட் விதிப்படி அல்லது ஹூண்ட் விதிப்படி அது தனித்த இருக்க. மேலும் 3 தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது. சகப்பிணைப்பு சேர்மங்களில் வந்து தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் இணைதிறன். அப்போ எக்ஸின் இணைதிறன் 3. மெக்னீசியம் காரமண் உலோகம், அதோட காரமண் உலோகம் 2வது தொகுதி. காரமண் உலோகம் வந்து அது பூரா இணைதிறன் 2 தான் பார்த்துருக்கோம். மெக்னீசியத்தின் இணைதிறன் 2, எக்ஸின் இணைதிறன் 3. அதை அப்படியே மாற்றி போட்டால் இதான் இதுக்கு ஆன்சர். அப்புறம் Cn ப்ளஸ் Cn மைனஸ் NO Cn இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா இவ்வுறுப்புகளை எடுத்துக்கொண்டால் எதில் அதிக பிணைப்பு தரம் உண்டு? இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐசோ எலக்ட்ரானிக் இனங்கள் வந்து சம பிணைப்பு திறன் இருக்கும். ஐசோ எலக்ட்ரானிக் இனங்கள் வந்து சம பிணைப்பு தரம் கொண்டவை. ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதெல்லாம் அதோட பிணைப்பு திறமெல்லாம் சமம். அதை விட மாறி இருந்ததுன்னா வச்சுக்க வேண்டியதான். இப்போ கார்பனுக்கு அணு எண் 6. ஸோ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைங்கிறது வந்து அணு எண் ஈக்குவல் டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நடுநிலை அணுக்கு. ஆனால் அயனிக்கு அது எலக்ட்ரானை கொடுக்குதா வாங்கிக்குதா, எலக்ட்ரானை சேர்க்குறோமா எலக்ட்ரானை இழுக்கிறோமாங்கிறத பொறுத்து கழிச்சுக்கணும், இல்லாட்டினா கூட்டிக்கணும். ப்ளஸ் நேர் அயனியாக இருந்தால் எலக்ட்ரானை குறைச்சிடணும், எலக்ட்ரான் எண்ணிக்கையை குறைச்சிடணும். எதிர் அயனியாக இருந்தால் எலக்ட்ரான் எண்ணிக்கையை கூட்டணும். நடுநிலைன்னா அப்படியே வச்சுக்க வேண்டியதான். கார்பனுக்கு 6 அணு எண், நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல Cn ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா 6 + 7 - 1, 6 7 13ல் 1 போக 12. Cn மைனஸ் எடுத்து பார்த்தோம்னா 6 + 7 + 1 14. NOவை எடுத்து பார்த்தோம்னா 6 + 8 14. Cn எடுத்து பார்த்தோம்னா 6 + Cnல வந்து Cn 6 + 7 13. ஸோ இந்த 12 13 14 தான் 2 இருக்கு. ஸோ Cn மைனஸ் இப்போ 14 எதுக்கு வருது? Cn எது ஒன்று அதிக பிணைப்பு திறன் உடையது போட்டிருக்கு. ஸோ இதில் Cn மைனஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், Cn ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், NO இப்படி இருக்கும், NO இப்படி இருக்கும். அப்புறம் Cn வந்து வெறும் Cn. ஸோ இதில் Cn மைனஸ் தான் பிணைப்புத்திறன் அதிகம். இதெல்லாம் வந்து நிலைப்புத்தன்மை குறைச்சி இதுதான் இதில் உள்ளது. Cn மைனஸ் தான் வரும். அடுத்தது பின் வருவனவற்றுள் எது தவறான கூற்று? இப்போ dz² m மதிப்பு கோண உந்த குவாண்டம் எண் 0 உள்ளது. s ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள் மொத்த ஆர்பிட்டால் கோண உந்தம் 0க்கு சமம். நைட்ரஜன் இது எல்லாமே கரெக்ட். இது ஒவ்வொன்றா எப்படி கரெக்டுன்னு பார்ப்போம். டியில் வந்து 5 இருக்குது. dxy yz z² xz x² - y². இப்படி பார்த்தீங்கன்னா -3
சாரி இது 2 அதுக்கப்புறம் தான் -2 -1 சைஃபர் z² வந்து சைஃபர் இது வந்து 1 2 ஸோ dz² சைஃபர் தான் கோண உந்த குவாண்டம் எண் கரெக்டு தான். எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானின் எது தவறான கூற்றுன்னு கேட்டுருக்கு. எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானின் மொத்த ஆர்பிட்டால் கோண உந்தம் 0க்கு சமம். கோண உந்தத்துக்கு ஃபார்முலா √L × L+1 × h/2π இப்படி இருக்கு. ஆமாம், எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல்லின் மதிப்பு சைஃபர், அதாவது ஆர்பிட்டால் குவாண்டம் எண், ரெண்டாவது குவாண்டம் எண் கோணம் இது வந்து சைஃபர். சைஃபர் இன்ட்டு சைஃபர், சைஃபர் இன்ட்டு 1, ஆன்சர் சைஃபர் தான். சைஃபர் இன்ட்டு சைஃபர், ஸோ கோணம் இந்த குவாண்டம் எண் 0 தான் இருக்கும். ஆனால் இது வந்து 3வது தப்பு. ஏன்னா 3மே ஒரே இதில் தான் இருக்கும். இப்படி எதிராக இருந்ததுன்னா அடுத்துல போய் இணையாயிடுமே. இப்படி இருந்ததுன்னு 3மே இப்படி இருந்ததுன்னா கரெக்டு, எல்லாமே வலஞ்சுழி. ஒன்று இடஞ்சுழியாக இருந்தால் வலஞ்சுழியோடு சேர்ந்துருத்துனா இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும், அதுவும் தப்பு. எப்படியா இருந்தாலும் ஸோ 3 தனித்த எலக்ட்ரான்கள், அவை ஒரே திசையில் சுழற்சி உடையவை. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது 4வது, ஒரு ஆர்பிட்டால் 3 குவாண்டம் எண்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆயினும் ஒரு அணுவின் எலக்ட்ரான் கரெக்டு. ஏன்னா ஆர்பிட்டாலோட குவாண்டம் எண் 3 குவாண்டம் எண் என்னென்னா முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண் அல்லது அசிமுத்தல் குவாண்டம் எண், ஆர்பிட்டால் குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண். ஆனால் எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் எண், முதன்மை குவாண்டம் எண், அசிமுத்தல் குவாண்டம் எண் அல்லது ஆர்பிட்டால் குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண் 4 உண்டு. ஸோ இது 4, இது 3. ஸோ இதுவும் கரெக்ட். 3வது மட்டும்தான் தப்பு, 3வது மட்டும்தான் தவறு. அப்புறம் 2.3 கிராம் ஃபார்மிக் அமிலம் மற்றும் 4.5 கிராம் ஆக்சாலிக் அமிலம் கலவை அடர் H2SO4 வினைபுரிகிறது. வெளிவரும் வாயுக்களின் கலவை KOH வில்லைகளில் உள் செலுத்தப்படுகிறது. STPயில் மீதமுள்ள வினைபொருள்களின் எடையானது. இதை வந்து கடைசியாக பார்த்துக்கோ, ஏன்னா இதுக்கு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் வேதிவினை கூறு விகித கணக்கு முதல்ல வந்து ஃபார்முலாவை எழுதிட்டுறேன், அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபார்மிக் அமிலமும் ஆக்சாலிக் அமிலமும் கலவை வந்து அடர் H2SO4 ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் நீராகவும் மாறும். முதல் இது என்னது? ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம் வந்து ஆக்சாலிக் அடர் கந்தக அமிலங்கிறது வினைவேக மாற்றி நீரை நீக்கி CO2 ப்ளஸ் CO ப்ளஸ் H2Oன்னு மாறும். ஏன்னா அடர் கந்தக அமிலம் நீர் நீக்கி, அடர் கந்தக அமிலம் நீரை நீக்கி விட்டுரும். 1 1 1 H2O நீக்கி விட்டுச்சுன்னா பாக்கி இருக்கிறது CO. ஸோ HCOOH என்னவா மாறும்னா கார்பன் மோனாக்சைடாகவும் H2Oவாகவும் மாறும். அடுத்தது ஆக்சாலிக் அமிலம், அது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறும். COOH CO2 அதோட 2 ரியாக்ஷனையும் பார்ப்போம். நம்ம கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் இது மாறும். ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராவியாக மாறிடும். இதில் என்ன கேட்டிருக்கு? ஆக்சாலிக் அமிலம் அடர் அமிலம் உள்ள கலவை வெளிவரும் வாயுக்களுடன் வாயுக்களின் கலவை KOH கலவையில் வில்லைகள் உள் செலுத்தப்படுகிறது. அப்போ கார்பன் டை ஆக்சைடும் KOHம் சேர்ந்து K2CO3ன்னு மாறிடும். K2CO3ன்னு மாறிடும். ஸோ ஆனால் கார்பன் டை ஆக்சைடு தான் மாறுமே வழிய கார்பன் மோனாக்சைடு மாறாது. STPயில் மீதமுள்ள,
அப்போ மீதி இருக்கிறது கார்பன் மோனாக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு பூரா KOHக்குள்ளே பொட்டாசியம் கார்பனேட்டாக மாறி போயிடும். கார்பன் மோனாக்சைடு அப்படி மாறாது. ஸோ அதை வந்து நம்ம முதல்ல இதில் இதை பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதிண்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மிக் அமிலத்தோட மூலக்கூறு எடையினால் வகுத்து மோல்களின் எண்ணிக்கை பார்க்கணும். ஆக்சாலிக் அமிலத்தின் மூலக்கூறு எடையினால் எடுத்து மோல்களின் எண்ணிக்கை பார்க்கணும். STPயில் 1 மோல் கொடுப்பது 22.4 லிட்டர். அப்போ கிடைக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடோட மோலை பார்க்கணும். அது எத்தனை மோல் வருதோ அத்தனை இன்ட்டு 22.4 லிட்டர். விளைபொருட்களின் எடை தான் கேட்டிருக்கு. அதை கார்பன் மோனாக்சைடோட எடை வந்து இப்போ வந்து இதில் பார்த்தாலே சொல்லிடலாம். கார்பன் மோனாக்சைடுக்கு 28.28 வருது. கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. 12 16 28. 0.1 மோல் அப்படின்னு ஆன்சர் வரும். அப்போ 2.8 கிராம் கிடைக்கும். 2.8 கிராம் கிடைக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை அது உறிஞ்சாது. KOH கார்பன் மோனாக்சைடை மட்டும்தான் உறிஞ்சும். மீதமுள்ள விளைபொருள்கள் வினைப்பொருள்கள்னு கேட்டிருக்கு. ஸோ மீதமுள்ளனா இது கார்பன் டை ஆக்சைடு பூரா KOHல போயிட்டு K2CO3 மாறிடும். ஆனால் கார்பன் மோனாக்சைடு மாறாது. அது மீதமுள்ள விளைபொருள்களின் எடை. இது வந்து நீர். இது ரெண்டுமே திரவம். இது ரெண்டு மட்டும்தான் வாயு. இந்த வாயு KOHக்குள்ளே தான் போகும். அடுத்தது பார்ப்போம், இது எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது அமைலோஸ் மற்றும் அமைலோபெக்டின் இடையே உள்ள வேறுபாடு நேற்று இதில் பார்த்தோம். ஸோ ரெண்டுலேயுமே 1,4 ஆல்ஃபா இணைப்பும் 1,6 ஆல்ஃபா இணைப்பும் இருக்கும் அமைலோபெக்டினில். ஸோ ரெண்டுமே குளுக்கோஸ் கேலக்டோஸ் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுலேயுமே. ஆனால் இது வராது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ 1,4 ஆல்ஃபா இணைப்புன்னா ஒரு குளுக்கோஸ் யூனிட் 4 5 6 1 2 3 இதை விட்டுருங்க. இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 5 6. இதில் 1 4 இப்படி வந்துடும். அப்புறம் 1 6னா அடுத்த கார்பனில் 6, அடுத்த குளுக்கோஸில் 1 கேலக்டோ 3 4, இங்கே நடுவில் ஆக்சிஜன் ஆட்டம் 5 6. ஸோ இது வரும்னு நம்ம நேற்று பார்த்தோம். இதுதான். ஸோ அமைலோபெக்டினில் 1,4 ஆல்ஃபா 1,4 ஆல்ஃபா இணைப்பும் 1,6 ஆல்ஃபா இணைப்பும் உள்ளன. அடுத்தது கீழ்கண்ட ஆக்சைடுகளில் எது இயற்கையாக அமிலத்தன்மை உடையது? எது இயற்கையாக அமிலத்தன்மை உடையது? இது கார மண் உலோகம், காரத்தன்மை உடையது. இதுவும் கார மண் உலோகம், காரத்தன்மை உடையது. இதுவும் ஏன் சார்? அப்போ இதுவும் காரமண் உலோகம். ஆனால் காரத்தன்மை தொகுதி வழியே அதிகரிக்கும். காரத்தன்மை தொகுதி வழியே அதிகரிக்கும். தொகுதி வழியே அதிகரிக்கும்னா தொகுதியில் முதல்ல இருக்கிறது பெரிலியம் தான். பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஸோ இதில் ரொம்ப குறைச்சிருக்கும். எந்த அளவுக்கு குறைச்சிருக்குன்னா இது நடுநிலை ஆக்சைடாக மாறி அமில ஆக்சைடாகவும் மாறிடும். ஸோ நடுநிலை ஆக்சைடு இருந்தாலே அமிலத்தோட வினைபுரியும், காரத்தோடையுமே வினைபுரியும். ஸோ இதெல்லாம் அமிலத்தோட மட்டும்தான் வினைபுரியும். அதனால காரம். இது காரத்தோடையும் வினைபுரியும், அமிலத்தோடையும் வினைபுரியும். PeOHம் இப்போ இது 4 வித்தியாசப்படுத்துகிற வினை எதுன்னா, NaOH போட்டிங்கன்னா NaOH + CaO வினை கிடையாது. MgO + CaO, MgO + NaOH வினை இல்லை. BaO + NaOH வினை இல்லை. ஆனால் BeO + NaOH அதுக்கு பேர் Na2BeO4 சோடியம் பெரிலியேட் அப்படின்னு பேர். ஸோ இது காரத்தோட வினைபுரியறதுனால இதற்கு
அமிலத்தன்மை உண்டு. ஸோ இது நடுநிலை ஆக்சைடு, அதிக அமிலத்தன்மை. மிச்சக்கெல்லாம் அமிலத்தன்மையே கிடையாது, இதுக்கு அமிலத்தன்மை உண்டு. அது பெரிலியம் ஆக்சைடு. வலிமை மிகு அமில ஊடகத்தில் அணிலின் நைட்ரோயேற்றத்தில் மெட்டா நைட்ரோ அணிலினை தருகிறது. இதற்கு காரணம் 4 கொடுத்துருக்கு. வலிமை மிகு ஊடகத்தில் அணிலியம் அயனியாக இருக்கும். இதுதான் கரெக்ட். ஏன்னு சொன்னால் அணிலினுக்கு ஃபார்முலா C6H5NH2. வலிமை மிகு அமிலம்னா நைட்ரோ ஏற்ற கலவை, அடர் கந்தக அமிலம், அடர் நைட்ரிக் அமிலம். இந்த மாதிரி போடும்போது இது வந்து NH3+ ஆகிடும். NH3+ ஆகிடும். அந்த ஏன்னா இது கார தொகுதி தானே. அமைன்கிறது கார தொகுதி. காரம்ங்கிறது என்னது? H+ வாங்கிக்கிறது தான் காரம். எலக்ட்ரானை கொடுக்கறதும் காரம், H+ வாங்கிக்கிறதும் காரம். NH2 வந்து H+ வாங்கிட்டு NH3+ மாறிடும். அந்த NH3+க்கு பேர் தான் அணிலியம் அயனி. ஸோ C6H5NH2னா அணிலின், இது ஃபுல்லாக எழுதுனா அணிலியம் அயனி. இந்த இது இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரான் ஈர்ப்பு தொகுதி, எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எலக்ட்ரானை இழுக்கும் தொகுதி. ஸோ எலக்ட்ரான் வழங்கு தொகுதி, எலக்ட்ரான் ஈர்ப்பு தொகுதி, +I எஃபெக்ட் -I எஃபெக்ட் அப்படின்னு 2 பார்த்துருக்கோம் தூண்டல் விளைவில். எலக்ட்ரான் வழங்கு தொகுதி, எலக்ட்ரான் ஈர்ப்பு தொகுதி. எலக்ட்ரானுக்கு எதிர்மின் சுமை, அணிலியம் அயனிக்கு நேர்மின் சுமை. எதிரெதிர் மின்சுமைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இது எலக்ட்ரானை ஈர்க்கும் தொகுதி. எலக்ட்ரானை ஈர்க்கும் தொகுதிகள் அடுத்த பதிலீட்டை மெட்டா நிலையில் ஏற்றும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எலக்ட்ரான் ஈர்ப்பு தொகுதிகள் -I தொகுதிகள் அடுத்து வரக்கூடிய பதிலியை மெட்டா தொகுதியில் கொண்டு போய் வரும். அப்போ தான் மெட்டா நைட்ரோ அணிலின் கிடைக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து அணிலின் C6H5NH2 வலிமை மிகு அடர் கந்தக அமிலம், அடர் நைட்ரிக் அமிலம் போடுறச்சே மெட்டா நைட்ரோ அணிலின் கிடைக்குது. மெட்டா நைட்ரோ அணிலின் கிடைக்குது. அதுக்கு காரணம் இது ரெண்டும் இதை போய் அட்டாக் பண்ணி H+ கொடுத்து அணிலியம் அயனியாக மாற்றிடுது. அணிலியம் அயனி எலக்ட்ரான் ஈர்ப்பு தொகுதி, -I தொகுதி தூண்டல் விளைவு பிரகாரம். -I தொகுதி வந்து அடுத்து வரக்கூடிய பதிலியை மெட்டா பொசிஷனில் தான் சேர்க்கும். அதனால இதுக்கு காரணம். மிச்சதெல்லாம் இல்லை. பதிலீடுகள் இருந்த போதும் இப்படிலாம் இது வந்து இதுதான் காரணம். இப்போ ஃபீனால் இருக்கு, குளோரோஃபினால், ஆர்த்தோக்ளோரோஃபினால், பேராக்ளோரோஃபினால், இந்த மாதிரி இருக்கும். நைட்ரோஃபினால் இதெல்லாம் இருக்கும். அப்போ நைட்ரோஃபினால் வந்து 3 குரூப்லேயும் வந்து 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மெட்டா தொகுதியில் தான் போகுங்கிறதே கிடையாது. 4வதுல கூட போகும், அதுவும் கிடையாது. அடுத்தது பதிலீடுகள் இல்லாத போது நைட்ரோ தொகுதி எப்போதும் எம்மிடத்தை நோக்கி. இது 2 தடவை வந்திருக்கு. இல்லை ஆனால் ஆன்சர் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு அமினோ தொகுதி அமினோ தொகுதி வழி நடக்கும். அதுவும் தப்பு. ஏன்னா அமினோ தொகுதி இருந்ததுன்னா அடுத்து வர்றத ஆர்த்தோவிலையோ பேராவிலையோ விடும். இது கிடையாது. இப்போ குறுக்கு தொடர்பு அல்லது வலைப்பின்னல் பலபடிகளை, கிராஸ் லிங்க்டு வலைப்பின்னல், இந்த மாதிரி பாலிமர்ஸ் பலபடிகளை பொறுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியில்லை? முதல்ல வந்து பலபடி சங்கிலிகளில் அவை வலிமையான சகப்பிணைப்புகளை உடையது. கரெக்டு தான். 2 சங்கிலிக்கு நடுவில் சகப்பிணைப்பு மெத்திலின் லிங்கேஜ் இருக்கலாம், இல்லாட்டினா ஈத்தர் லிங்கேஜ் இருக்கலாம். ஈத்தர் பிணைப்பு இருக்கலாம், இல்லாட்டினா மெத்திலின் பிணைப்பு இருக்கலாம். 2 சங்கிலிகளுக்கு பலபடி சங்கிலி.
ஒரு பலபடி சங்கிலி இப்படி இருக்குது, இன்னொரு பலபடி சங்கிலி இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் மெத்திலின் பிணைப்பு இருக்கலாம், இல்லாட்டினா ஈத்தர் பிணைப்பு இருக்கலாம். இதெல்லாம் சகப்பிணைப்பு தான். ஸோ சகப்பிணைப்புகளே உடையது, கரெக்டு தான். வெவ்வேறு நேர்கோட்டு சங்கிலிகளுக்கு இடையே வெவ்வேறு நேர்கோட்டு சங்கிலிகளுக்கு வெவ்வேறு நேர்கோட்டு பலபடி சங்கிலிகளுக்கிடையே வெவ்வேறு நேர்கோட்டு பலபடி சங்கிலிகளுக்கு இடையே அது கிடையாது, இங்கே இருக்கிறதே பலபடி சங்கிலி. ரெண்டு சங்கிலிக்கு அடுத்தடுத்த சங்கிலிக்கு எப்போதுமே இருக்கும். ஆனால் மொதல் சங்கிலிக்கும் மூணாவது சங்கிலிக்கும்லாம் இருக்காது. இது தவறு. அடுத்தடுத்த சங்கிலிகளுக்கு உண்டு. பேக்கலைட்டு, மெலமைன் இவற்றுக்கு எடுத்துக்காட்டு தான். பேக்கலைட்டுக்கு ஃபார்முலா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். CH2O ரெண்டு பக்கமும் போயிட்டே இருக்கும், மூணு பக்கமும். இவை இரட்டை மற்றும் மும்மை வினைத்தொகுதி ஒருபடியினால் உருவாகும். இரட்டை மற்றும் மும்மை வினைத்தொகுதி. இதில் எல்லாத்துலேயுமே ஃபீனாலு, யூரியா, மெலமைன், அப்புறம் ஃபார்மால்டிஹைடு, இது எதில் வேணாலும் பேக்கலைட் வரலாம், பலபடி சங்கிலி. ஃபீனால் OH ஒரு வினைத்தொகுதி இருக்கு, யூரியாவில் 2 வினைத்தொகுதி இருக்கு, 2 வினைத்தொகுதி இருக்கு. மெலமைனில் ஸோ இதுவும் கரெக்டு. பலபடி சங்கிலிக்கு இடையே சகப்பிணைப்பு கிடையாது. அடுத்தது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை பெர்மாங்கனேட் ப்ளஸ் ஆக்சலேட் ப்ளஸ் புரோட்டான் அமில ஊடகத்தில் மேங்கனீஸ் 2+ கார்பன் டை ஆக்சைடு நீர். இதன் சமானமாக்கப்பட்ட சமன்பாட்டின் வினைபடு பொருளின் சரியான குழுவானது எது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் எது ஆக்சிஜனேற்றம் அடையுது, எது ஒடுக்கம் அடையுது, எலக்ட்ரான் பரிமாற்றம் எத்தனை, அது ரெண்டையும் மாற்றி போட்டால் போதும். ஏன்னா அந்த 16, 5 இது எல்லாமே வந்திருக்கு, அதை கரெக்டாக நம்ம பார்ப்போம். இப்போ பெர்மாங்கனேட் என்னவா மாறுது, Mn2+ மாறுது. இங்கே பெர்மாங்கனேட் MnO4- Mn2+ ஆகுது. ஆனால் C2O4 2- CO2 மாறுது. அதை எப்படி எழுதலாம்னா 2CO2 + 2 எலக்ட்ரான் எழுதலாம். ஸோ இது ஆக்சிஜனேற்றம் அடையுது, எலக்ட்ரானை கொடுத்துட்டு 2 CO2 மாறிடுது. இதில் மேங்கனீஸுக்கு பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸுக்கு Xன்னு வச்சுட்டு ஆக்சிஜனேற்ற நிலை 4, ஆக்சிஜனுக்கு -2, அது எதிரணி -1ன்னு போட்டிங்கன்னா X +× -, 4 2 8 -1. X = -1 + 8. ஸோ இது என்ன ஆகுதுன்னா X 7. ஸோ 7ங்கிறது +7, +7லேருந்து +2 மாறுது, +7லேருந்து +2 மாறுது. அப்போ வித்தியாசம் ஆக்சிஜனேற்ற நிலை வேறுபாடு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் 7 - 2 5. ஸோ மேங்கனேட்டுக்கு 5, இதுக்கு 2, இது ரெண்டையும் மாற்றி போட்டணும். மேங்கனேட்டோட ஆக்சிஜனேற்ற நிலை மாற்றத்தை ஆக்சலேட்டுக்கு போட்டணும், ஆக்சலேட்டோட ஆக்சிஜனேற்ற நிலை மாற்றத்தை மேங்கனீஸுக்கு போட்டணும். இங்கே எப்படி இதுக்கு 2, இங்கே -2, இங்கே நடுநிலை சேர்மம் 0, அதனால -2லேருந்து 0 ஆக்சிஜனேற்றம் அடையுது. ஸோ இங்கே இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0 -2 ஆக்சிஜனேற்ற நிலை மாற்றம் 2. ஆக்சலேட்டுக்கு 2, அதை கொண்டு போய் மேங்கனேட்டில் போட்டுறணும். ஆக்சலேட்டுக்கு 2 மேங்கனேட்டில் போட்டுறணும். ஆனால் அந்த மாதிரி 2 சாய்ஸ் இருக்கே சார் அப்படின்னு கேட்டால், மேங்கனேட்டுக்கு 5, அதை கொண்டு போய் ஆக்சலேட்டில் போடணும். அப்போ இதுதான் கரெக்டு, மிச்சம் எல்லாம் சரியாக வந்துடும்.
2 5 16 ரெண்டு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ வேறு எதுவுமே வராது. மேங்கனேட்டோட ஆக்சிஜனேற்ற நிலை மாற்றத்தை போட்டிங்கன்னா ஆக்சலேட்டுக்கு 5 வருது. ஆனால் இங்கே 16 எல்லாம் ஆக்சிஜனேற்ற மாற்றமே வரல. ஆக்சலேட்டோட ஆக்சிஜனேற்ற மாற்றம் 2, அது மேங்கனேட்டுக்கு வரணும். ஸோ அந்த காம்பினேஷன் வந்து 2 5 16. அதில் நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய்ன்னு ரைட் போட்டு பார்த்தீங்கன்னா 2MnO4 + 5C2O4 2- + 16H+ gives Mn2 + 2Mn2 + 8CO2 + H2O வரும். இப்போ கீழ்கண்ட சூழ்நிலைகளில் எதில் அதிகபட்ச வினைபொருள் இவ்வினையில் உருவாக ஏதுவாகும்? இது வேதிச்சமநிலையில் வருது. வேதிச்சமநிலையில் வந்து நம்ம லீச்சாட்லியர் விளைவை பயன்படுத்தி சொல்லணும். இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வெப்பநிலைக்கும் அழுத்தத்துக்கும் கொடுத்துருக்கு. அதை மட்டும் 2 மட்டும் நம்ம பார்த்தா போதும். வெப்பநிலைக்கு பார்க்கறச்சே முதல்ல அது வெப்ப உமிழ்வினையா வெப்பம் கொள்வினையான்னு பார்க்கணும். ΔH = கொடுத்ததுனால -X kJ/mol கொடுத்ததுனால இது வெப்ப உமிழ் வினை. ஸோ ΔH ப்ளஸ்ன்னு சொன்னால் ΔH ரியாக்ஷன், வினையின் ΔH மதிப்பு மைனஸில் இருக்கு. அதனால வெப்ப உமிழ் வினை. வெப்ப உமிழ் வினைனா தாழ் வெப்பநிலையில் முன்னோக்கு வினை. ஒன்றை மட்டும் இன்னொன்று நீங்களாவே எழுதிக்கலாம். இதை ஸோ முன்னோக்கு வினைங்கிறது இந்த வினை. தாழ் வெப்பநிலையில் முன்னோக்கு வினை நடக்கும். இது வந்து விளைபொருள். இதை எல்லாரும் மாற்றிக்கங்க. ஏன்னா வினை படுபொருள், வினை விளைபொருள்னு இருக்குது. இது வந்து வினை விளைபொருள். வினைபொருள்னா அது ரியாக்டன்ட்னா வினைபடுபொருள், ப்ராடக்ட்னா வினை விளைபொருள். அது விளை தான் இங்கே மாறி இருக்கு. ஸோ ப்ராடக்டை பற்றி தான் கேட்டிருக்கு. எவ்வளோ ப்ராடக்ட்? இங்கே ப்ராடக்ட் வந்து X2 வந்து எப்போ நிறைய கிடைக்கும்? இப்போ தாழ் வெப்பநிலையில் முன்னோக்கு வினை கிடைக்கும். இப்போ குறைந்த வெப்பநிலையில் X2 நிறைய கிடைக்கும். குறைந்த வெப்பநிலையில். ஆனால் குறைந்த வெப்பநிலையில் 2 சாய்ஸ் இருக்குது. அடுத்தது அழுத்தத்தை பார்க்கணும். அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே வாயுக்கள். அப்போ இதில் வந்து சார்லஸ் அவகட்ரா விதிப்படி கன அளவும் எஸ்டிபி, அதாவது கன அளவும் மோல்களின் எண்ணிக்கையும் நேர்த்தகவிலானவை. ஸோ டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் வெப்பநிலையும் அழுத்தத்தையும் மாறாமல் வச்சுட்டா வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாயுக்களின் பருமன் அதிகரிக்கும். இதை வச்சு நம்ம போடணும். இதில் எவ்வளோ வாயு இங்கே வந்து அதனால் இதை எப்படி சொல்லலாம்? எல்லாமே வாயுக்கள்ங்கிறதுனால இந்த ரியாக்ஷனை எப்படி வாசிக்கலாம்னு சொன்னால், ஒரு பருமன் A2வும் ஒரு பருமன் B2வும் சேர்ந்து ஒரு பருமன் X2வை தருகிறது. கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு மூலக்கூறு A2வும் ஒரு மூலக்கூறு A2வும் B2வும் சேர்ந்து ஒரு மூலக்கூறு X2வை தருது. அப்படி சொல்கிற மாதிரி நம்ம 1 கிராம் சொல்லலாம், ஒரு பருமன் எல்லாமே வாயுக்களாக இருந்தால் பருமனில் சொல்லலாம். அப்போ வினைபடு பொருளின் பருமன் 1 + 1 2. வினை விளைபொருளின் பருமன் 1. ஸோ முன்னோக்கு வினை நமக்கு எந்த விளைபொருள் ஏற்படுறதில்ல அதாவது பருமன் குறைவு இருக்குது. பருமன் குறைவு இருந்ததுன்னா அழுத்தம் அதிகரிக்கும். ஸோ 2லேருந்து 1 பருமன் குறைஞ்சி போச்சு. அப்போ பருமன் குறைவுன்னா பாயில் விதி பிரகாரம் பருமனும் அழுத்தமும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவிலானவை. பருமனும் அழுத்தமும், அப்போ பருமன் குறைய குறைய அழுத்தம் அதிகரிக்கும். ஸோ அதிக அழுத்தத்தில் குறைந்த வெப்பநிலையில் இது ஏற்படும். ஸோ 2வது சாய்ஸ் தான் இதில் கரெக்டு. அதிக அழுத்தத்தில் குறைந்த வெப்பநிலையில் இது ஏற்படும். இது 2வது சாய்ஸ். அப்புறம் நல்லியல்பு வாயு சமன்பாட்டில் திருத்தக்காரணி A எதற்கு தொடர்புடையது?
எதற்கு தொடர்புடையது அப்படின்னு சொன்னால், வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை. அதைத்தான் வாயு மூலக்கூறு அடர்த்தி கிடையாது, மின்புலம் கிடையாது, கன அளவு கிடையாது. ஏன்னா கவர்ச்சி விசைனா ரெண்டும் பக்கத்தில் வந்துடுது. பக்கத்தில் வர வர ஸோ அதை வச்சு தான் அப்போ அது ரெண்டு மூலக்கூறும் பக்கத்தில் வந்துருச்சுன்னா ஒன்றா சேர்ந்து நீர்மமம் ஆகிடும். அது நல்லியல்பு தன்மை போயிடும். அந்த நல்லியல்பு தன்மையை கவர்ச்சி விசை, மூலக்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை இருந்தாலே ஒவ்வொரு மூலக்கூறும் தனித்தனியாக இஷ்டப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இயங்க முடியாது. என்ட்ராப்பி குறைஞ்சி போயிடும். ஸோ கவர்ச்சி விசையை பொறுத்து தான். இந்த கவர்ச்சி விசையை கணக்கில் எடுத்துக்கல, அதை கணக்கில் எடுத்துட்டா அவர் A/V² சொன்னார் வேண்டர்வால். ஸோ இது வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையை காட்டும். அடர்த்தியையோ மின்புலத்தையோ கன அளவையோ பி வந்து வாயு மூலக்கூறுகளின் கன அளவை காட்டும். V-B. பி வந்து வாயு மூலக்கூறுகளின் கன அளவை காட்டும். ஏ வந்து கவர்ச்சி விசையை காட்டும். அடுத்தது வினைபடு பொருள்னா ரியாக்டன்ட். தொடக்கச் செறிவு இருமடங்காம் போது ஒரு பூஜ்ய வகை அரை ஆயுள் காலம். ஸோ பூஜ்ய வகைனா 0 ஆர்டர். இப்போ R = Ka/0, R = K. அப்போ dA minus dA/A = K dt அப்படின்னு போடுவோம். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஸோ dA மைனஸ் இல்லையே தப்பு, மைனஸ் dA/dt = K தான். அப்போ மைனஸ் dA = K dt. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 0 to t A0 to A இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது மைனஸ் ஆஃப் A minus A0 = KT அப்படின்னு கிடைக்கும். KT = இவ்வளவு எழுத வேண்டாம், இது பெருசாக இருக்கிற மாதிரி தோணும், வேண்டாம். இவ்வளோ பெருசான்னு தோணி போயிடும். இதுக்கு இதை வந்து நான் சொல்கிறேன் வேறு மெத்தட். அதாவது நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இது ரெண்டுக்கும் இடமே இல்லையா? ஒரு நிமிஷம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. T of is inversely proportional to concentration power 1 minus n. அரை ஆயுள் காலம் செறிவின் 1 - n அடுக்கின் எதிர்த்தகவிலானது. என்னங்கிறது முதல் வகை. அப்போ T ஆஃப் வந்து, ஆனால் இங்கே என்னங்கிறது 0 வகைன்னு கொடுத்துருக்கு, பூஜ்ய வகைன்னு கொடுத்துருக்கு. எண்ணுக்கு பதிலாக 0ன்னு போடணும். T ஆஃப் is equal to C⁻1 - 0. T ஆஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு C. அப்போ செறிவு குறைய குறைய அரை ஆயுள் காலம் கூடும். செறிவு கூட கூட அரை ஆயுள் காலம் குறையும். செறிவு ரெட்டிப்பாகும் போது அரை ஆயுள் காலம் பாதியாகும். இதெல்லாம் மறந்துடுங்க. அரை ஆயுள் காலம் பாதியாகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரை ஆயுள் காலம் வந்து செறிவின் 1 - n அடுக்குக்கு எதிர்த்தகவிலானது. இப்போ பூஜ்ய வகைனா n = 0ன்னு போட்டிங்கன்னா அப்போ செறிவு கூட கூட இது குறையும். செறிவு 2 மடங்காகும்போது 2ல் தலைகீழ் 1/2 பாதியாகும். இதை மட்டும் எழுதினா போதும். அடுத்தது x2 y2 மற்றும் xyயின் பிணைப்பு பிளவு ஆற்றல்
1:0.5:1 என்ற விகிதத்தில் உள்ளது. XYயின் உருவாதல் வெப்பம் அல்லது டெல்டா H ஆனது -200 kJ/mol. X2வின் பிளவு ஆற்றல் டேஷ். இப்போ வந்து இப்படி இருக்கு. இப்போ முதல்ல X2க்கு XYயின் பிளவு ஆற்றல் -200ன்னு கொடுத்துருக்கு. -200 XYக்கு -200 அல்லது வெறும் 200. இது XY வந்து ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இங்கே வந்து 1ன்னு போட்டிருக்கு. 1ங்கிறதுக்கு பதிலாக 200ன்னு வச்சுக்கிட்டா, இங்கேயும் 1ங்கிறதுக்கு பதிலாக 200ன்னு வச்சுருந்தா, அரைங்கிறதுக்கு பதிலாக 100ன்னு வச்சுக்கணும். அரைங்கிறதுக்கு பதிலாக 100ன்னு வச்சுக்கணும். XYயின் பிளவு ஆற்றல். ஆனால் பிளவு ஆற்றல்னா ப்ளஸ் வேல்யூ, உருவாதல் ஆற்றல்னா மைனஸ். சேர்மம் உருவாகும் போது ஆற்றல் வெளியிடப்படுகிறது. சேர்மத்தின் பிணைப்புகளை பிளப்பதற்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும். அப்போ +100. ஸோ கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, டைரெக்டாக செக் பண்ணி பார்க்குறது. அதை எப்படி X2க்கு I2 1:2:1ங்கிற விதத்தில் இருக்குது. XYயின் உருவாதல் வெப்பம் -200ன்னு கொடுத்துருக்கு. வெப்பம் வந்து 200. 1:200ன்னா அரைங்கிறது 100. 200ல் பாதி 100. ஆனால் -100ன்னு போடக்கூடாது. அது அது உருவாதல் ஆற்றல் மைனஸு, பிளவு ஆற்றல் வந்து ப்ளஸ், அதனால் +100. அப்புறம் இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ரீமட்டிமெண்ட் ரியாக்ஷன், ரீமட்டிமெண்ட் வினை. ஃபீனால் ப்ளஸ் குளோரோஃபார்ம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு தருவது சோடியம் ஃபினலேட் முதல்ல வரும், அல்லது ஹைட்ராக்சி ஆர்த்தோ. இது வந்து சாலிசிலால்டிகைடுன்னு பேர். சாலிசிலால்டிகைடோட ஃபீனலேட். ஸோ ஆர்த்தோ கார்பால்டிகைட். சோடியம் ஃபினலேட் ஆர்த்தோ கார்பால்டிகைட் அப்படிங்கிறது இடைநிலை உறுப்பு. சோடியம் ஃபினலேட் அப்படின்னா C6H5ONA. கார்பால்டிகைட்னா CHO, ஆல்டிகைடுக்கு கார்பால்டிகைட். சோடியம் ஃபினலேட் ஆர்த்தோ கார்பால்டிகைட். இதுக்கு டைக்ளோரோ கார்பீன் இதுதான் எலக்ட்ரான் கவர் காரணியாக செயல்படும். இது மெக்கானிசம் வினைவகை முறையில் இம்பார்ட்டண்ட்டு. கார்பீனுக்கு வந்து CH4 இருக்கு. CH4ங்கிறது மீத்தேனில் 2 ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரானை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த இடைநிலை உறுப்புக்கு பேர். கார்பன் வந்து அதோட எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் கார்பீன்னு பேர். இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 குளோரின், அதான் டைக்ளோரோ கார்பீன். அதுதான் இடைநிலை உறுப்பு. அப்புறம் ஒரு சேர்மம் C8H10O NaOIயுடன் சோடியம் ஹைப்போ அயோடைட் உடன் வினைபுரிவதாக அறிகிறோம். Y ஆனது NaOHுடன் வினைபுரிந்து ஒரு மஞ்சள் வீழ்பிடிவை உற்பத்தி பண்ணும். குறிப்பிடத்தக்க நெடியுடன் கேஸாக கொடுக்குதுன்னு போட்டிருக்கு. A மற்றும் Y ஆனது முறை. ஸோ இங்கே வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா C8 6 கார்பன் 7 8 ஹைட்ரஜன். அதே மாதிரி 10 ஹைட்ரஜன் இருக்கும். 6ல் 3 போக 3 சப்ஸ்டியூஷன் போயிடுச்சு. 3 போச்சுன்னா 3 6 9 10 வந்துடும். ஆக்சிஜன் ஒரே ஒரு எல்லாத்துலேயுமே இது வரும். ஆனால் என்ன சேர்மங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த சேர்மம் தான் கரெக்ட். இதுக்கு வேறு அயோடோஃபார்ம் வினை.
அயோடோ ஃபார்ம் வினைன்னா CH3CHO அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து அயோடினோட NaOH. ஸோ இந்த NaOI உடனடியாக ப்ரிப்பேர் ஆகாது. அயோடின் ப்ளஸ் NaOH gives NaOI ப்ளஸ் HI. அப்போ அந்த NaOI வந்து இதோட சேர்ந்து அயோடோ ஃபார்மை கொடுக்கும் CHI3. அயோடோ ஃபார்ம் வந்து மஞ்சள் நிற வேல்படி. ஸோ இதுக்கு பேர் அயோடோ ஃபார்ம் வினை. மூணாவது இதுக்கு பேர் ஃபினைல் எத்தனால். CH3CH2OHனா எத்தைல் ஆல்கஹால். அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இதை போட்டுக்கோம். இது வராது, இந்த காம்பவுண்டில் வராது. இதில் CH3CHOHன்னு இல்லை, CH3 இல்லை. இதில் தான் CH3 இந்த குரூப் இருக்கணும். CH3CHO குரூப் இருந்தால் தான் அது எதில் இருந்தாலும் சரி, ஆல்டிகைடில் இருந்தாலும் சரி, கீட்டோனில் அசிட்டோனும் அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் கொடுக்கும், எத்தனாலும் அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் கொடுக்கும். ரெண்டுலேயும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH3CHO இருக்கும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து அயோடோ ஃபார்ம். ஸோ இது அயோடோ ஃபார்ம் வினைக்கான ஒரு இது. ஸோ ஏங்கிறது ஃபினைல் எத்தனால், பிங்கிறது அயோடின். ஸோ ஒய்ங்கிறது அயோடின் வந்து NaOH வினை புரிந்து NaOIயும் Hஐயும் தருகிறது. அப்புறம் NaOI இதோட புரிந்த வினை இது வந்து கார்பாக்சிலிக் அமிலமாக மாறிடும். ஒப்பிடக்கூடிய மூலக்கூறு நிறையுடைய ஆல்டிகைடுகள், கீட்டோன்கள் மற்றும் ஆல்கஹால்களை காட்டிலும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதிக கொதிநிலைகளை உடையவை. ஏனெனில் இவற்றில் மூலக்கூறு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்டிகைடு RCH டபுள் பாண்ட் O, கீட்டோன் RC டபுள் பாண்ட் O R டேஷ் கீட்டோன், ஆல்கஹால் ROH, அடுத்த ஆல்கஹால் ROH. ஃப்ரீயா ஒற்றை பிணைப்பு உள்ள ஹைட்ரஜன் இருந்ததுன்னா எப்போதுமே இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம். இந்த இதில் உள்ள ஆக்சிஜன் அடுத்த மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனை பிடிச்சி இழுக்கும், இதில் உள்ள ஆக்சிஜன் அடுத்த மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனை பிடிச்சி இழுக்கும். இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு, இதுதான் மூலக்கூறிடை ஹைட்ரஜன் பிணைப்பு. இங்கே வந்து அந்த மாதிரி ஹைட்ரஜனே இல்லை, இங்கே இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே ஆக்சிஜனோட இரட்டை பிணைப்பு இருக்குது, இங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சிஜனோட இரட்டை பிணைப்பை விட்டுறக்கூடாதுங்கிறதுல தான் இது இருக்குமே வழியா ஹைட்ரஜன் பிணைப்பு அவ்வளவா இருக்காது. அப்படியே இருந்தாலும் மூலக்கூறினுள் இருக்கலாம். மூலக்கூறில் அதனால எப்போதுமே கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு தான் ஆல்கஹால்கள் ஓரளவு உண்டு, இன்னும் பாதியோட விட்டுட்டேன். ஆல்டிகைடுகள், கீட்டோன்கள், ஆல்கஹால்கள் இதில் ஓரளவு உண்டு. ஆனால் கார்பாக்சிலிக் அமிலத்தில் நிறைய உண்டு. கார்பாக்சிலிக் அமிலத்துலேயும் நிறைய உண்டு. அந்த இது வந்து ஏன்னு சொன்னால் இங்கே கார்பனைல் குரூப் இருக்குது. கார்பனைல் குரூப் வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட்னால இது ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அடுத்த இதில் ஏற்கனவே சகப்பிணைப்பு இருக்குது, அடுத்த மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனை பிடிச்சி இழுக்கும். அதனால இதில் நிறைய ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் ஒன்று தான்னாலும் இங்கே கார்பனைல் குரூப் இருக்கிறதுனால நிறைய கார்பாக்சில் தொகுதியில் நிறைய இருக்கும். ஸோ மூலக்கூறிடை ஹைட்ரஜன் பிணைப்பு அதிகம் ஆல்கஹாலில், கார்பாக்சிலிக் அமிலத்தில், அதைவிட குறைவு ஆல்கஹாலில், அதைவிட குறைவு ஆல்டிகைடில், அதைவிட குறைவு கீட்டோனில், அதைவிட குறைவு இதில் ஹைட்ரோ கார்பன்லன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா ஹைட்ரோ கார்பனில் ஆக்சிஜனே இல்லையே, ஆக்சிஜன் இருந்தால் தான் எலக்ட்ரான் கவர் தன்மை அந்த பிணைப்பெல்லாம் வரும். இது இந்த கேள்வி.
அடுத்தது முதல் சாப்டர். கீழ்கண்டவற்றில் எதில் நீரின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகபட்சம் இருக்கும்? அப்போ மூலக்கூறு எண்ணிக்கை அவகட்ட மோல் தத்துவத்தை பார்க்கணும். ஒரு மோல் நீர்னு சொன்னால் அதில் 6.023 × 10⁻23 அடுக்கு மூலக்கூறுகள் உள்ளன அல்லது அவகட்ரா எண்ணிக்கை உள்ளது. இப்போ இங்கே வந்து Na × 10⁻³ மோல் குறைஞ்சு போயிடும். அப்போ 6.023 × 10⁻20. உங்களுக்கு ஒப்பீட்டுக்காண்டி நான் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. NAயோட எதை பெருக்கியிருக்கு, அதில் குறைச்ச நம்பர் எது, அதை பார்த்தீங்கன்னா போதும். அவகட்ரா எண்ணோட எதை பெருக்கியிருக்கு, பெருக்கிறதுல குறைச்ச நம்பரை பார்க்கணும். 18 மில்லி நீர்னு சொன்னால் நீரின் ஒப்பு அடர்த்தி அல்லது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1, அது 18 கிராம். 18 கிராம் பை H2O சொன்னால் 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16, இங்கேயும் 18 ஒரு மோல். ஒரு மோலில் அவகட்ரா எண் தான் இருக்கும். அவகட்ரா எண்ணை வந்து 1000ஆல் வகுத்துருக்கு. அவகட்ரா எண்ணை அப்படியே போட்டிருக்கு. இங்கே வந்து 23 STPயில் இத்தனை லிட்டர் இருக்குது. 22.4 லிட்டர் இருந்ததுனால் அதில் அவகட்ரா எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்கும். ஆனால் இங்கே 22.4க்கும் அப்படியே 1 10 100 1 10 100 1000 1000ஆல் வகுத்திருக்கு. 22.4 லிட்டர் பை 1000. இங்கேயும் Na/1000. ஸோ Na/1000ங்கிறது குறைச்சி, Na வந்து அதிகம் இப்போதைக்கு. கடைசியாக 0.18 நீர், அதுலேயும் குறைச்சி தான் இருக்கும். 0.18 கிராம் தான் அது. இப்போ 0.18 பை, இதுதான் ஆன்சர். ரெண்டாவது தான் ஆன்சர். 0.18 பை 18. மேலே எங்கே 100ஆல் பெருக்கிங்கன்னா 18/1800, அதாவது 1/100. ஸோ 0.01. அப்போ 100ஆல் வகுக்கணும். அவகட்ரா எண்ணை 1000ஆல் வகுக்கணும், இல்லாட்டினா 100ஆல் வகுக்கணும், இல்லாட்டினா வகுக்காமல் அப்படியே எழுதணும். அப்படியே எழுதுனதில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ரெண்டாவது தான் இல்லை, ஞாபகம். அடுத்தது கீழே உள்ள படத்தில் காட்டியிருப்பது போல், படத்தை காட்டியிருப்பது போல் வெவ்வேறு EMF, இதுதான் படம்னு போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. வெவ்வேறு EMF மதிப்புடைய புரோமினின் ஆக்சிஜனேற்ற நிலையில் ஏற்படும் மாற்றத்தை கருத்தில் கொண்டால் இதுக்கு பேர் விகித சிதைவு வினைன்னு பேர். விகித சிதைவுக்கு உள்ளாகும் உறுப்பானது. ஸோ விகித சிதைவுக்கு உள்ளாகும் உறுப்பானது இப்போ விகித சிதைவுனா முதல்ல என்னன்னு பார்க்கணும். என்னென்னா BrO4 மைனஸ் BrO3 BrO. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விகித சிதைவுனா ஒரே அணு ஆக்சிஜனேற்றமும் அடையும், ஒடுக்கமும் அடையும். இப்போ குளோரினில் காரத்தை போட்டிங்கன்னா ClO3 மைனஸ் ப்ளஸ் Cl மைனஸ்னு வரும். ஸோ ரெண்டுமே வரும். Br2ன்னு போட்டால் BrO3 மைனஸும் வரும், Br மைனஸும் வரும். இங்கே ஒரு Brனா இயல்பு நிலையில் அதோட மூல ஆக்சிஜனேற்ற நிலை 0. ஆனால் இங்கே -1, இங்கே -1 கிடையாது. X + 3 × -2 ஆக்சிஜனுக்கு ஈக்குவல் டு -1 சுருக்கணும். X - 6 = -1, X = 5. ஸோ புரோமின், ஒரு புரோமின் வந்து 0லேருந்து 5க்கு போகுது, இன்னொரு புரோமின் 0லேருந்து -1க்கு போகுது. 0லேருந்து 5க்கு போகுது, 0லேருந்து -1.
0லேருந்து 5க்கு போனால் ஆக்சிஜனேற்றம், 0லேருந்து -1க்கு போனால் ஒடுக்கம். ஸோ ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் நடைபெறும். இதுக்கு வந்து இப்போ Br2. ஸோ ரெண்டுக்கும் உள்ள இதை பார்க்கணும். இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள வினையை பார்க்கணும். Br2 to BrO3 போட்டா இல்லையே, BrO3 இங்கே இல்லை. HBrOவும் BrO3 மைனஸ் பார்ப்போம். ஆனால் இது வந்து விகிதச்சிதைவு வினை. ஆனால் இங்கே வந்து இந்த மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கணும். மின்னழுத்தம் வந்து மின்னழுத்த வேறுபாடு நேர்மின் பாசிட்டிவாக இருக்கணும், மிக எண்ணாக இருக்கணும். அந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். இப்போது இதை இங்கேயே பாருங்கள், Br2லேருந்து HBrக்கு HBrOவா மாறுறதுக்கு, Br2லேருந்து HBrOவா மாறுறதுக்கு 1.595. அப்புறம் HBrOவிலேருந்து BrO3 மாறுறதுக்கு BrO மைனஸில் போட்டுக்கணும். இங்கே இது வந்து -1.5 இந்த இதில் போட்டிருக்கு -1.5. அப்போ Br2லேருந்து BrO3க்கு வர்றதுக்கு 0.595. இது பாசிட்டிவ்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும். Br2லேருந்து BrO3 இந்த ரியாக்ஷன் நடக்கும். அடுத்தது Br2லேருந்து Br- டைரெக்டாக இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்கும். எந்த வினைக்கு மின்னழுத்த வேறுபாடு மிக எண்ணோ அந்த வினை நடக்கும். ஏன்னு சொன்னால் ΔG -n(E). n வந்து எலக்ட்ரான் பரிமாற்ற எண்ணிக்கை மிக எண் தான். ஃபாரடே எப்போதுமே மிக எண் தான். இது பாசிட்டிவாக இருந்தால் தான் ΔG நெகட்டிவாக இருக்கும். ΔG நெகட்டிவாக இருந்தால் தான் ரியாக்ஷனே நடக்கும். ΔG நெகட்டிவாக இருந்தால் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் E நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ΔG பாசிட்டிவாக போய்ட்டு ரியாக்ஷன் நடக்காது. அதை செக் பண்ணுறதுக்காண்டி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஆக்சிடேஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு முந்தியெல்லாம் ஒரே சாப்டரில் வந்தது, அதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிடேஷன் நீங்கள் ஒரு சாப்டர்லையும் 11th எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 12th படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து Br2 ஆன்சர். விகிதச்சிதைவு அடையும் இனம் அது எப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டுலேயுமே ரியாக்ஷன் பாசிட்டிவ், அது மின்னழுத்த வேறுபாடு பாசிட்டிவ். அடுத்தது கால்சியம் ஹைட்ரேட், பெரிலியம் ஹைட்ரேட், பேரியம் ஹைட்ரேட். அயனி பண்பு. ஸோ அயனி பண்பு வந்து தொகுதி வழியே அதிகரிக்கிறது. ஹைட்ரேட்டுகளின் அயனி பண்பு தொகுதி வழியே அதிகரிக்கிறது. பெரிலியம், கால்சியம், பேரியம். பெரிலியம், கால்சியம், பேரியம் தொகுதி வழியே அதிகரிக்கிறது. அடுத்தது கைனடிக்ஸில் கொஸ்டின். முதல் மற்றும் இரண்டாம் வகை வினைகளில் சரியான வேறுபாடு டேஷ். சரியான வேறுபாடு டேஷ். முதல் வகையின் வினைவேகம் வினைபடு பொருளின் செறிவை சார்ந்திருக்கும். செறிவை சார்ந்திருக்காது கிடையாது, இதுவும் சார்ந்திருக்கும் தான். ஸோ தப்பு, இது சரியான வேறுபாடு இல்லை. முதல் வகையின் வினைவேகம் வினைபடு பொருளின் செறிவை சார்ந்திருக்காது, அதுவே தப்பு. முதல் வகை வினையை
வினையூக்கியாக பயன்படுத்தலாம். இரண்டாவது அதெல்லாம் ரெண்டுமே எந்த வினை முதல் வகை சுழி வகை பூஜ்ய வகை இரண்டாம் வகை எல்லா வினைக்கும் வினைவேக மாற்றி உண்டு. ஸோ இதுவும் கரெக்டு கிடையாது. ஆனால் இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் டி ஆஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சி பவர் 1 மைனஸ் என். இப்போ முதல் வகை வினைன்னா n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பை சி பவர் 0. சி பவர் 0ங்கிறது 1. டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு மாறிலி, ஸோ சார்ந்து இருக்காது. கரெக்ட். ஆனால் ரெண்டாவதுல சார்ந்து இருக்கும். டி ஆஃப் ஈக்குவல் டு 1 பை சி பவர் 1 மைனஸ் 2 அல்லது டி ஆஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சி பவர் மைனஸ் 1 அல்லது டி ஆஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். சார்ந்து இருக்கும். கரெக்ட். ஸோ நாலாவது தான் கரெக்ட். இப்போ C7H8 கீழ்கண்ட வினைபுரிகிறது. 3 குளோரின் புரோமின், இதில் வந்து மெட்டாப்ரோமோட்டோலுவின் கிடைக்கும். சாதாரணமாக ஆர்த்தோ குளோரோ பேரா புரோமோ கிடைக்கும். ஏன்னா டொலுவின் இருக்கு, கீழே ரொம்ப மேலே போட்டேன். டொலுவினுக்கு ஃபார்முலா C6H5CH3. இது வந்து ப்ளஸ் ஐ குரூப் எலக்ட்ரான் வழங்கு தொகுதி. இது இருந்ததுனாலே அடுத்து வர்ற புரோமினை ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் தான் கொண்டு போய் சேர்க்கும். சாதாரண ரியாக்ஷனில் ஆர்த்தோட்டொலுவினும் பேராப்ரோமோட்டொலுவினும் கிடைக்கும். இல்லாட்டினா புரோமின் நிறைய இருந்ததுன்னா இது ரெண்டும் கிடைக்கும். 2,4,6 ட்ரைப்ரோமோ ட்ரைக்ளோரோவா, சரி ஏதோ ஒன்று ட்ரைக்ளோரோவா. ஓ இங்கே இருக்குது, நல்லா போட்டிருக்கா. சரி 2 குளோரோ 3 புரோமோட்டோலுவின்னு ஏதோ போட்டிருக்கு. இதெல்லாம் வரவே வராது. இதில் வந்து இந்த ரியாக்ஷனில் எப்படி அந்த கார்பீன் பார்த்தோம்னா CCl3ன்னு ஒரு CCl3ன்னு ஒரு இது இந்த CCl3 ரியாக்ஷனால் இது மெட்டா தொகுதியில் தான் வரும். மெட்டா பொசிஷனில் தான் புரோமின் Fe போட்டிங்கன்னா மெட்டா பொசிஷனில் புரோமின் வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஜிங்க் HCl போட்டிங்கன்னா இது CH3 மாறிடும். ஸோ இது வந்து மெட்டாப்ரோமோ டொலுவின். முதல்ல CCl3 வரும், அப்புறம் புரோமின் போட்டால் மெட்டாப்ரோமோ பொசிஷனில் வரும். அப்புறம் ஜிங்க் HCl துத்தனா HCl வச்சு ஒடுக்கம் பண்ணோம்னா CCl3 CH3 மாறிடும். ஹைட்ரோகார்பன் ஏ ஆனது புரோமினுடன் பதிலீட்டு வினையில் ஆல்கைல் புரோமைடை உருவாக்கும். ஏ யூஸ் RBr. அவை உட்ஸ் வினையின் மூலம் RBr ப்ளஸ் Na ப்ளஸ் அனதர் RBr, இன்னொரு RBr 2Na போயிடும். RRங்கிற ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். உட்சுவினையின் மூலம் 4க்கும் குறைவான ஹைட்ரோகார்பன் அடைகிறது. இப்போ வந்து 4க்கும் குறைவான ஹைட்ரோகார்பன் அடைகிறது. ஸோ இது மீத்தேன். 4க்கும் இது ரெண்டு வந்துன்னா ஈத்தேன் அசிட்டிலின் வந்ததுன்னா இதெல்லாம் 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருக்கிறதுனால 4 வரும். டெஃபினட்டாக 4 வரலாம், இல்லாட்டினா 3. 4 டெஃபினட்டாக வரும். ஆனால் 4க்கு குறைவாக வரலாம், ஆனால் 4 வரும். அசிட்டிலின்னு எத்திலின்னு இதெல்லாம் 4 வரும். ஏன்னா சும்மா போட்டு பாருங்கள். CH2Br, இன்னொரு CH2Br, அதே மாதிரி சாரி அதை இது பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போது இது என்ன ஆகும்னா பதில் ஆல்கைல் புரோமைட்னா CH3 CH2Brன்னு வரும். அதே மாதிரி இன்னொரு Br CH2 CH3ன்னு வரும். அப்புறம் 2Na வரும். இதுதான் உட்ஸ் வினை.
போட்டிங்கன்னா 4 கார்பன் வந்துச்சு பாருங்க. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் 4 கார்பன் வரும் டெஃபினட்டாக. இதில் மட்டும்தான் 4 கார்பன் வராது. CH3 4 கார்பனை விட குறைவாக, 4க்கும் குறைவான கார்பன் அணுக்களை எண்ணிக்கை CH3Br + 2Na + CH3Br. முதல்ல CH4 வந்து புரோமினோட சேர்த்து CH3Br-ஐயும் HBr-ஐயும் கொடுக்குது. அப்புறம் அந்த மாதிரி 2 CH3Br சேர்ந்து 2 Na-யோட சேர்ந்து CH3 ஈத்தேனை கொடுக்கிறது. ஈத்தேனில் 2 கார்பன் தான் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட். இப்போ சேர்மம் ஏ ஆனது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லாமே இம்பார்ட்டன்ட் வந்தது தான், பழைய கொஸ்டின். இதை சேர்மம் ஏ ஆனது சோடியத்துடன் சேர்ந்து பிஐ தருகிறது. மற்றும்னா சேர்மம் ஏ ஆனது PCl5 உடன் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுடன் சேர்ந்து சிஐ தருகிறது. சீனா கார்பனில் வேற ஒரு சேர்மம். பியும் சியும் ஒன்றாக வினைபுரிந்து டைஎத்தில் ஈத்தரை தருகிறது. அப்போ ஆல்கஹால் ஆரம்பிக்கணும். ஆல்கஹால் ஆரம்பித்தா ஆல்கஹாலில் 2 இது ஆரம்பிக்குது, என்னங்கிறத பார்ப்போம். வில்லியம்சன் ஈதர் தொகுப்பு வினையை பொறுத்து அமையுது. ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால், ஏங்கிறது எத்தில் ஆல்கஹால் வச்சுருந்தீங்கன்னா, எத்தில் ஆல்கஹால் சோடியத்துடன் வினைபுரிந்து சோடியம் ஈத்தாக்சைடையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. பார்த்துருக்கோம், ஹைட்ரஜன் வழியாகும் சோடியம் ஈத்தாக்சைடு. அடுத்தது எத்தில் ஆல்கஹால் PCl5 உடன் வினைப்பட்டு C2H5Cl + POCl3 + HCl கொடுக்கும். இதுதான் B, இதுதான் C. Bயும் Cயும் C2H5ONaவும் ClC2H5ம் சேர்ந்து NaCl-ஐ கழித்து டை ஈத்தைல் ஈத்தரை தருகிறது. ஸோ இது வில்லியம்சன் ஈதர் தொகுப்பு வினை. ஸோ முதல் ஏங்கிறது ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், பிங்கிறது சோடியம் ஈத்தாக்சைடு, சிங்கிறது எத்தில் குளோரைடு. சிங்கிறது எத்தில் குளோரைடு. அடுத்தது இப்போ ClF3 அமைப்பில் குளோரின் ட்ரைஃப்ளோரைடு கட்டமைப்பில் மைய அணு குளோரினில் உள்ள கட்டமைப்பில் குளோரினில் உள்ள தனித்த எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கை டேஷ் 2 3 1 4 2 இப்படி போட்டு. இது வந்து குளோரினும் உப்பீனி தான், குளோரினும் உப்பீனி தான். ஸோ எல்லாத்துக்கும் ரெண்டுக்குமே புறக்கூட்டு மீப்புறக்கூட்டு அல்லது வினைதிறன் கூட்டுக்கு எலக்ட்ரான் கட்டமைப்பு NS2 NP5. ஸோ வெளியில் 7 எலக்ட்ரான் இருக்கும். குளோரின் தான் மைய அணு. குளோரினுக்கு வெளியில் 1 2 3 4 6 7 எலக்ட்ரான் இருக்கும். அதில் 3 எலக்ட்ரான். ஸோ இதை வந்து ஏன்னா அது பெருசாக இருக்கும். குளோரினோட எலக்ட்ரானை கிராஸாகவும் குளோரினோட எலக்ட்ரானோட டாட்டாவும் போட்டுக்கிறேன், அப்படின்னா ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ குளோரின்
குளோரினுக்கு வெளியில் 1 2 3 4 5 6 7. இதில் 3 ஃப்ளோரின். இப்போ ஃப்ளோரினுக்கும் வெளியில் 7 தான். 1 3 5 7. இன்னொரு ஃப்ளோரின் 1 3 5 7. இன்னொரு ஃப்ளோரின் 1 3 5 7. ஸோ இதெல்லாம் வந்து பிணைத்த எலக்ட்ரான்கள். குளோரின் இதெல்லாம் வந்து பிணைத்த எலக்ட்ரான்கள். தனித்த எலக்ட்ரான்கள் குளோரினுக்கு 4. எலக்ட்ரான் ரெட்டைன்னு சொன்னால் 4/2 2. ஸோ தனித்த எலக்ட்ரான் ரெட்டை 2. தனித்த எலக்ட்ரான் ரெட்டை 2. இப்போ தொகுதி 13 போரான் தொகுதி. இதில் வந்து கேலியம் வந்து மாறி இருக்கும். இந்த கேலியம் வந்து வழக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் கேலியம் குறைஞ்சி போயிடும். ஸோ போரான், அலுமினியம், இண்டியம், கேலியம், தாலியம் இது வரைக்கும் கரெக்டு. போரான், அலுமினியம் வரைக்கும் கரெக்டு. கேலியம் வந்து அந்த ஷீல்டிங் மறைத்தல் விளைவுனால அது வந்து உள்கூட்டு எலக்ட்ரான்கள் வந்து வெளியில் உள்ள எலக்ட்ரானை மறைக்குது. அதனால் அது மாறி இருக்கும். அதோட வெளியில் உள்ள எலக்ட்ரான் தள்ளி போயிடுது. அப்போ வெளியில் உள்ள எலக்ட்ரானுக்கும் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரானுக்கும் உட்கருக்கும் உள்ள தொலைவு அதிகரிக்கிறது. அதனால் கேலியத்தின் அணு ஆரம் அதிகம். அணு ஆரம்னா உட்கருவுக்கும் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரானுக்கும் உள்ள தொலைவு. அந்த தொலைவு கேலியத்தில் கூட. ஏன்னா உள்ள எலக்ட்ரான்கள் வெளி எலக்ட்ரானை மறைக்குது. நம்ம எங்கேயும் மறைச்சா இருந்தாலும் இப்போ எங்கேயாவது போனோம்னா மீட்டிங்கு இது இல்லாட்டினா சினிமா எங்கேயாவது போனோம்னா வசதியாக கடைசி ஃபியூ சீட்ஸில் உட்காந்துக்குவோங்க சில பேர். ஏன்னா எப்போ வேணால் எந்திருந்து போகலாம் அந்த மாதிரி. அது மாதிரி இந்த கடைசியில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து உள்ளே உள்ள எலக்ட்ரான்கள் மறைக்கிறதுனால நியூக்ளியஸ்டேருந்து கண்ட்ரோல் போயிடுது. அப்போ கொஞ்சம் தள்ளி போயிடுது. தள்ளி போனதுனால அதோட ஆரம் இது இருக்குது. அதனால் இது 2வது தான். எல்லிங்கம் படத்தை கருத்தில் கொண்டால் கீழ்கண்ட உலோகங்களில் எது அலுமினாவை ஒடுக்க பயன்படுகிறது? அலுமினாவை ஒடுக்க பயன்படுகிறது. எப்போதுமே இந்த எல்லிங்கம் டயக்ராம் வந்து புக்கில் இருக்கும். மேலே மெக்னீசியம் இருக்கும், கீழே இப்படி இருக்கும். கீழே உள்ள இதெல்லாம் வந்து இது நான் ஆக்டிவிட்டி சீரீஸை வச்சு சொல்கிறேன். இது எல்லிங்கம் டயக்ராம் வந்து மெக்னீசியம் கீழே இருக்கும், ஏஎல் மேலே இருக்கும். ஆனால் மெக்னீசியத்துக்கு கீழே தான் எது அலுமினாவை ஒடுக்க பயன்படுகிறது? Al2O3 plus Cu no reaction, Fe no reaction. அலுமினியம் எல்லிங்கம் டயக்ராம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம்.
இங்கே வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கு? பின் எல்லிங்கம் படத்தை கருத்தில் கொண்டால் கீழ்கண்ட உலோகங்களில் அலுமினாவை ஒடுக்க பயன்படுகிறது. கீழே உள்ள உலோகங்கள் மேலே உள்ள உலோகங்கள் கீழே உள்ள உலோகங்களை ஒடுக்கும் அப்படிங்கிறது ஃபார்முலா. அந்த எல்லிங்கம் டயக்ராத்தில் மேலே உள்ள உலோகங்கள், இப்போ அலுமினியத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அலுமினியத்துக்கு மேலே ஜிங்க், அலுமினியத்துக்கு மேலே ஜிங்க், மேலே உள்ள அதே பார்த்து ஆமாம் புக்கிலேயே போட்டிருக்கோம். மெக்னீசியம் ஒடுக்காது. ஏன்னா மெக்னீசியம் மேலே உள்ள உலோகங்கள் கீழே உள்ள உலோகங்களை ஒடுக்கும். அப்போ அலுமினியம் மெக்னீசியத்தை ஒடுக்கும், அலுமினியத்தை துத்தநாகம் ஒடுக்கும், அலுமினியத்தை துத்தநாகம் ஒடுக்கும். அந்த மாதிரி பார்க்கணும். இது எங்கே இருக்கு? துத்தநாகம் தான், காப்பரும் கிடையாது, அயனும் கிடையாது. ஸோ இப்போ ஐயோ டைம் ஆச்சு போல் இருக்கே. எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 4-5 கொஸ்டின் இருக்கா? 40. அப்புறமா பார்த்துக்கோ. We can wind up. Thank you.